வணக்கம். வெல்கம் டு பிரஹாலாத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 9th சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் 1.4 தொல்பழங்கால தமிழகம், அதிலிருந்து தான் வந்து யூனிட் 8க்கு வந்து கவர் ஆகுது. ஸோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொல்பழங்கால தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பிற்பழங்கற்கால பண்பாடு. பிற்பழங்கற்கால பண்பாடில் ஹோமினின் என அழைக்கப்படும் ஒரு மனித மூதாதையர் இனம் மட்டும் ஒன்று இருக்குங்க. அந்த இனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த கற்கால கருவிகள் தான் காலத்தில் வந்து ரொம்ப முந்தைய பகுதியை சேர்ந்த ஒரு கற்கருவிகளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து உருக்கொண்டு இருந்தது. அப்போது அந்த பழங்கற்கால கருவிகள் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியான குறிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிரம்பாக்கம், குடியம் போன்ற இடங்கள்லாம் வந்து அந்த கற்கருவிகள் வந்து கிடைச்சிருக்கு. அதிரம்பாக்கத்தில் நடந்த அகழாய்வில் செய்பொருட்களை காஸ்மிக் கதிர் மூலமாக வந்து நம்ம கணிக்கும்போது அதனுடைய காலம் என்னவா தெரிஞ்சதுன்னா, 1.5 வருஷம், சுமார் 1.5 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மனிதர்கள் வந்து வாழ்ந்திருப்பதை வந்து சொல்லுது. ஸோ இந்த மனிதர்களுடைய இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொசஸ்தலை ஆறு அப்படின்னு சொல்கிற உலகிலேயே மனித மூதாதையர்களை வசித்த ஒரு முக்கியமான இடமாக வந்து அந்த கொசஸ்தலை ஆறு வந்து இருக்குது. இங்கே மனிதர்களுடைய மூதாதையர்கள் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோமோ எரெக்டஸ் என்ற வகையை சேர்ந்தவர்களாக வந்து இருக்காங்க. அப்போ தொல்லியல் அகழாய்வுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். தொல்லியல் அகழாய்வுனா மண்ணில் புரைந்து காணப்படுகின்ற கற்கருவிகளோ, பானைகளோ, இல்லை விலங்குகள் எலும்புகள், இல்லை மனிதர்களுடைய எலும்புகள், மகரந்தங்கள் மூலமாக வந்து மூடி காணப்படுற எல்லாத்தையும் வந்து அகழ்ந்தெடுத்து அது மனிதர்கள் வந்து எந்த டைமில் எங்கே வாழ்ந்துருந்தாங்க, அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இடம்பெயர்ந்து அவங்களுடைய பண்பாடு வந்து எவ்வாறு இருந்தது, இந்த மாதிரியான பல மறைந்து போன வரலாற்று நிகழ்வுகளை வந்து கண்டுபிடிப்பதற்கு வந்து இந்த தொல்லியல் அகழாய்வுன்றது வந்து பயன்படுத்துங்க. காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மிக் கதிர்கள் C14 சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் காஸ்மிக் கதிர்கள்ட்டு ஒன்று இருக்குது. இந்த காலத்தை அடிப்படையாக வச்சு இந்த காஸ்மோஜெனிக் கதிர்களை வந்து உள்ளே செலுத்தி அதன் மூலமாக வருகின்ற அந்த வெளிப்பாடு, அந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு இங்கிலாந்து சேர்ந்த ஒரு நிலவியலாளருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சென்னைக்கு அருகில் வந்து ஒரு வல்லாவரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராரு. வந்து அங்கே வந்து அகழாய்வு செய்யும்போது பழங்கற்கால கருவி வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறார். அது வந்து ஒரு கைக்கோடாரியாக வந்து இருக்குது. இந்த கைக்கோடாரி வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்தில். அதனால தான் கைக்கோடாரிகளின் சென்னை கற்கருவி தொழிலகம் சொல்லிட்டு பல்லாவரத்தை வந்து சொல்லுவாங்க. அவர் கண்டெடுத்த கருவிகள் வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து இருக்குது அப்போது பழங்கற்கால மக்கள் வந்து காட்டு விலங்குகளை வந்து வேட்டையாடினாங்கன்ட்டு இதன் மூலமாக தெரியலாம். இயற்கையாகவே வந்து கிடைச்ச பழங்கள், கிழங்குகள், விதைகள் இதெல்லாம் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது வந்து அந்த உணவுகளை வந்து பகிர்ந்துப்பாங்க. அவர்களுக்கு வந்து இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி சுத்தமாக தெரியாமல் இருந்தது. அப்போ வந்து அந்த வரலாற்றுடைய மிகவும் பிற்பாதியில் தான் வந்து அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ கீழ்ப்பழங்கற்காலத்தில் வந்து எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கைக்கோடாரிகளும் விளக்கும் கருவிகளும் தான் முக்கியமான கருவிகளாக வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அந்த பாடத்தில் இதெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இந்த கருவிகளை மரத்தாலும் எலும்பினாலும் கைப்பிடியாலும் வந்து வெட்டுவதற்கு வந்து குத்துவதற்கும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கருவிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து சுத்தியல் கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, கோல கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து குவாட்சைட் என்ற ஒரு கூழாங்கற்களை வந்து தேர்ந்தெடுத்தார்கள். அந்த குவாட்சைட் என்ற கல்லிலிருந்து தான் வந்து அந்த கல் எங்கே இருக்குன்னா ஆற்றங்கரையில் வந்து காணப்படும். அப்போ தான் வந்து அந்த கல்லில் வச்சு இந்த கற்கருவிகள்லாம் வந்து செய்வதற்கு வந்து ரொம்ப ஏற்றதாக வந்து இருந்தது அந்த கல் குவாட்ஸ் என்ற கல். அடுத்தது எங்கெல்லாம் காணப்பட்டதுன்னா, பல்லாவரம், குடியம், குகை, அதுக்கப்புறம் வந்து அதிரம்பாக்கம், அப்புறம் வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பரிக்குளம். இதில் ஆல்ரெடி நம்ம பல்லாவரம், குடியம், அதிரம்பாக்கம் பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருக்குது, வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பரிக்குளம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் வந்து வட ஆற்காடு, தருமபுரி பகுதிகள் வந்து கிடைச்சிருக்குங்க. இப்போது இந்த மக்கள் வந்து செய்பொருளுக்கு வந்து என்ன பாறையை வந்து பயன்படுத்துனாங்கன்னா, பசால்ட் அப்படின்ற ஒரு பாறை, அதை வந்து ஒரு எரிமலை பாறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தென்பகுதியில் வந்து இலங்கையிலும் இந்த மாதிரியான பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்று வந்து கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பசால்ட் பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்க. பசால்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஒரு எரிமலை குழம்பு இருக்குல்ல, அதன் மூலமாக உருவாகிற பாறை தான் அந்த பசால்ட் பாறை. பூமிக்கடியிலிருந்து வெளிப்படும் அந்த உருகிய எரிமலை குழம்புலேருந்து இது வந்து தோன்றும். அப்போது அதிரம்பாக்கத்தில் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு சுமார் எப்பத்திலிருந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 முதல் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என வந்து கணக்கிடப்பட்டிருக்கு.
இந்த காலகட்டம் தான் இந்தியாவின் மற்ற பகுதிகளான 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வந்து நீடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இடைப்பழங்கற்கால பண்பாடு. இடைப்பழங்கற்கால பண்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தாலே 3,85,000 1,72,200 அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பழங்கற்கால கருவிகளை ஒப்பிடும்போது இந்த பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலத்தில் வந்து சிறிய செய்பொருட்களாகவே இருக்கும். அதாவது என்ன மாதிரியான கருவிகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருங்கற்களில் வந்து நல்லா ரொம்ப சின்னதாகவும், செதில்கள், சுரண்டும் கருவி, கத்தி, துளைப்பான், லவாய்ச்சியன் செதில்கள், கைகோடாரி, பிளக்கும் கருவி, இந்த மாதிரியான கருவிகள்லாம் வந்து இந்த இடைப்பழங்கற்காலத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடைப்பழங்கற்கால பண்பாட்டில் வந்து சான்றுகளாக வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுப்பட்டி, சீவரக்கோட்டை ஆகிய இடங்கள்லாம் வந்து இந்த இடைப்பழங்கற்கால பண்பாடு வந்து காணப்படுகிறது. அதே மாதிரி தஞ்சாவூர், அரியலூர் அருகிலும் இந்த கருவிகள்லாம் வந்து கிடைச்சிருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. ஓகேங்களா? உலகில் பல பாகங்களில் வந்து இந்தியாவுடைய சில பகுதிகளில் வந்து இடைப்பழங்கற்கால பண்பாடு வந்து வெளிப்படுத்துகிறது. ஏன்னா அங்கே கிடைச்சிருக்கிற அந்த ஆதாரங்கள் வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி தொடர்பு படுத்துகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த பண்பாடு ஆனது எப்படி உருவாகுதுன்னா, தமிழ்நாட்டின் மேல் பழங்கற்கால பண்பாட்டுக்கான சான்று சுத்தமாக கிடைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வசித்த மக்கள் வந்து நுண்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த இடைப்பழங்கற்கால கருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுரண்டும் கருவி, லவாய்ச்சியின் கதிர்கள், ஸோ இந்த மாதிரியான கருவிகள்லாம் வந்து பயன்படுத்தியதாக வந்து சான்றுகள் இருக்குது. இந்த காலம் தான் என்னென்னா பழங்காலத்திற்கும் புதிய காலகட்டத்திற்கும் இடையில இருக்கிறதுனால இதை வந்து இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து சொல்கிறோம். அந்த இடைக்கற்காலத்தில் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, வேட்டையாடி உணவு சேகரித்து வாழ்ந்துருந்தாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இது எங்கெல்லாம் இருக்குன்னா, சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த இடங்கள் சும்மா பார்த்துக்குங்க. இதில் எதனா ஒரு இடம் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து தொடர்பு இல்லாதுன்னு கேட்பாங்க. இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. இடைப்பழங்கற்காலம் தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கருவிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ அப்போ அந்த பகுதியில் வந்து சிவப்பு மணல் குன்றுகள் வந்து தேரி என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மக்கள் வந்து செர்ட் அப்படின்ற குவாட்ஸாலான ஒரு சிறிய செதில்களையும் கருவிகளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கருவி வகைகள் சுரண்டும் கருவிகள் பிறை வடிவத்திலேயோ முக்கோண வடிவத்திலேயோ வந்து காணப்படுகிறது. இதில் சுரண்டும் கருவிகள்னால் என்னென்னா, காய்கறிகளுடைய தோல்களை சுரண்டுவதற்காகவோ இல்லை விலங்குகளின் தோல்களை வந்து சுரண்டுவதற்காகவோ பயன்படுத்தப்பட்டதாக சுரண்டும் கருவிகள். முக்கோண கருவிகள் என்பது முக்கோண வடிவில் காணப்படும் பிறை நில சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிறை வடிவ நிலத்தில் வந்து காணப்படுகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடு. இப்போ அந்த புதிய கற்காலத்தில் தமிழ்நாடு எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருந்ததுன்னா, விலங்குகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், பழக்கப்படுத்தியிருப்போம். வேளாண்மையை செய்த ஒரு பண்பாடாக வந்து மாறிக்கிட்டு வர்றது தான் வந்து என்ன பண்பாடு, புதிய கற்கால பண்பாடு. ஸோ அந்த டைமில் செல்ட் அப்படின்ற ஒரு மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா, செல்ட்டு. ஓகேங்களா, அதன் பிறகு கால்நடை மேய்த்தல் அவர்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது. இவங்க சிறு கிராமங்களில் வசித்தார்கள். வீடுகள் கூரைகள் வேயப்பட்டிருந்தது. தட்டிகளில் மீது களிமண் பூசி அது மேலே வந்து சுவர் கட்டப்பட்டு அந்த மாதிரியான வீடுகளை வந்து இவங்க வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து பையம்பள்ளி சொல்லலாம். அது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. தருமபுரி ஊர்லேன்ற சில இடத்துலலாம் வந்து இந்த மாதிரியான சான்றுகள் வந்து கிடைக்கிறது. புதிய கற்கால மனிதர்கள் வந்து புதிய கற்கால மனிதர்கள் வந்து முதலில் வந்து எதை பண்ணிருந்தா மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். அவங்க வந்து கையாலேயோ இல்லை மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வந்து அந்த பானையை வந்து வணைந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன் வந்து அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றுவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது எதை கொண்டுனா கூழாங்கற்களை கொண்டு. அடுத்தது தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் வந்து பையம்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் வந்து இருக்குது. அது ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே தான் தொழில் தொழிலாளர்கள் வந்து செஞ்சுருக்கு. வேளாண்மை செய்வதற்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. என்ன மாதிரியான தானியங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு, இந்த மாதிரியான தானியங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இரும்பு காலம், பெருங்கற்காலம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதிய கற்காலத்தை தொடர்ந்து அவங்களுடைய பண்பாட்டு காலம் வந்து இரும்பு காலம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனுடைய பேர் வந்து இக்கால மக்கள் வந்து எப்படி பயன்படுத்திட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த பொருட்களை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் வந்து அமைக்கப்பட்டது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பகுதிகள் வந்து மாறி மாறி குடியேறுவதற்கு வந்து வசதியாக இருந்தது. உறவுகள் வந்து பல்வேறு வந்தது. இப்போ மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மண்பாண்ட தொழில்கள் தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது வந்து பண்டைய தமிழகத்தின் பண்பாட்டுடைய காலவரிசை. இந்த பாக்ஸ் படித்தாலே இந்த லெசனுடைய ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட்டு வந்து பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஃபஸ்ட்டு அதோடைய காலம் வந்து 20,000 ஆண்டுகள் முன்
8000 வரை வந்து இருக்குது. இப்போ என்ன கருவி பயன்படுத்திட்டு இருந்தாங்க பார்த்தோம். கைக்கோடாரி, வெட்டுக்கருவி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் மூலமாக வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இடைக்கற்காலம்னு சொல்லிட்டு பார்த்தாலே 8000லேருந்து 1300 வரைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த நுண்கருவிகள், அதாவது சின்ன சின்ன கருவிகள், தாவரங்களை வந்து உணவுகளை வந்து சேகரிக்கிறாங்க. விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி வந்து அதை வந்து உண்டு வாழ்கிறார்கள். உலகம் பற்றி அப்பவும் இவங்களுக்கு கொஞ்சம் தெரியல. அடுத்தது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய கற்காலம்னு சொல்லிட்டு வருது. இந்த புதிய கற்காலம் வந்து 2000லேருந்து 1000 வரைக்கும் இருக்குது. மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் வந்து இருக்குது. அப்புறம் வந்து நுண்கருவிகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது விலங்குகள் வந்து பழக்கிறாங்க, பயிரிடுதல். அப்போ தான் வந்து அந்த குழுக்கள் வந்து பெருக்கம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று வந்து அந்த குழுவானது வந்து பரவலாக பரவி பெரிய குழுக்களாக வந்து மாறுது. வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர்லாம் வந்து கிரியேட் ஆகிறாங்க. இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து இரும்பு காலம் வந்து 1300லேருந்து 300 வரை வந்து இருக்கிறது. பெருங்கற்காலம் வந்துன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருங்கற்கால ஈம சடங்கு முறை வந்து கிரியேட் ஆகுது. உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து வாழுறாங்க. குழு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் ஆகிறாங்க. இரும்பினுடைய பயனை வந்து அறிந்த காலமாக இருக்கிறதுனால இது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள்லாம் வந்து உருவாகுது. கைவினை திறன்கள் மூலமாக அந்த சிறப்பு நிபுணர்களை உருவாகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பண்டைய வரலாறு மற்றும் சங்ககாலம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வளர்ச்சி, அப்புறம் அந்த வீரர்கள் வந்து எப்படி வழிபடுறாங்க, இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம், எவ்வாறு செயல்படுகிறார்கள், எவ்வாறு அரசர்களாக கிரியேட் பண்ணி நாணயங்கள் எப்படி கிரியேட் ஆகுது, பண்டமாற்று முறை எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு பொருளை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறாங்க, வேளாண்மையினுடைய வளர்ச்சி வந்து எவ்வாறு இருந்தது, பொருளாதாரத்தில் வந்து அவங்களுடைய வளர்ச்சி எவ்வாறு இருந்தது, மொழியின் நிலைமை எப்படி இருந்தது, மொழியின் பண்பாட்டு கூறுகள் எப்படியெல்லாம் வளர்ந்தது, இது எல்லாமே வந்து இந்த பண்டைய வரலாற்று காலம் சங்க காலத்தில் தாங்க நடந்தது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெமூரியாவும் தமிழர்களும். லெமூரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லுவாங்க லெமூரியா கண்டம்னு ஒன்று இருந்தது. அது எப்போன்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து அது முன்னெடுக்கப்பட்டு அதன் பிறகு அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த புவி தட்டு நகர்வியல், அதாவது பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்டானிக்ஸில் வந்து அந்த கண்டத்தட்டு வந்து நகரும். அப்படி நகரும்போது வந்து இந்த லெமூரியா கண்டம் என்பது வந்து அழிக்கப்பட்டது. கடல் கோளால் வந்து அழிக்கப்பட்டு அது வந்து இன்னும் கடலுக்கு கீழே வந்து இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ஆய்வுகள் வந்து நிரூபிக்கப்பட்டு தமிழ் லெமூரியா கண்டம் என்று ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழ் இலக்கிய குறிப்பில் வந்து கடல் கொண்டரை பற்றி கூறுகிறது. இவை வந்து கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் வந்து மூழ்கப்பட்டிருக்காது சொல்லப்பட்டிருக்கு. 5000க்கு முன் இலங்கையில் வந்து சில பகுதிகளோடு தமிழ்நாடு நிலத்தால் வந்து இணைக்கப்பட்டு கடல் மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிகளில் வந்து சில தேவைகள் வந்து ஏற்படுது. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதியில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து இருப்பதற்கான சான்றுகள் வந்து இந்த அகழாய்வுகள் வந்து வெளிப்படுத்துகிறதுங்க. ஸோ இவங்க இரும்பு, அடுத்தது இந்த பாடத்தோட கண்டினியூ பார்ப்போம். இரும்பு, வெண்கலம், தங்கம், அணிகலன் எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. யார் அந்த புதிய கற்காலம் வருதுல, புதிய இடைப்பழக்கம் அது. செம்மணிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்னிலியன் மற்றும் பளிங்காலான குவார்ட்ஸ் மணிகளையும் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூரில் வந்து மதுராந்தகத்துக்கு அருகிலே சானூர், புதுக்கோட்டைக்கு அருகே இருக்கிற சித்தன்னவாசல், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த இரும்பு காலத்திற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. பெருங்கற்கால ஈம சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இறைவந்தர்கள் வந்து புதைக்கிறாங்க. அப்படி புதைப்பதற்காக பயன்படுத்தி தான் அந்த ஈம சின்னங்கள்னு சொல்லுவாங்க. இது பெருங்கற்காலத்தில் இருந்து இருக்குது. அப்புறம் வந்து இறந்தவர்களோட உடல் வந்து ஈம பொருளோட இரும்பு பொருள், கார்னிலியன் மணி, வெண்கல பொருள், அவங்க பயன்படுத்தின எல்லா பொருளும் சேர்த்து வந்து பதிச்சிருப்பாங்க. ஈம சின்னங்கள் சிலவற்றில் வந்து மனித எலும்புகள் வந்து கிடைக்கவே இல்லை. ஈம பொருளே வந்து கிடைச்சிருக்கு. இவற்றை ஈம நினைவு சின்னங்கள் என்றும் வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து ஈம பொருட்கள்னால் என்னென்னா, இறந்தவர் எலும்போடு ஈம சின்னங்கள் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து காணப்பட்டிருக்கு. மரணத்துக்கு பிறகு வந்து அந்த இறந்தவங்க வந்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. எகிப்து பிரமிடுகளும் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு புதைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பண்டைய வரலாற்று காலம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சங்க காலத்தில் இது போன்று புதைப்பது வந்து நிகழ்ந்திருக்கு. சங்க காலத்தில் வந்து புதைப்பது பற்றி மன்னர்களுடைய இது வந்து இருக்கும். பல்வேறு வழக்கங்களை வந்து சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு குழுக்கு வந்து ஒவ்வொரு முறைகள் வந்து இருந்திருக்கும். இப்போ பெருங்கற்கால ஈம சின்னங்கள் வந்து டோல்மன் எனப்படும். அதில் வந்து கர்த்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள் காணப்படும். மென்ஹீர் எனப்படும் நினைவு சின்னம் வந்து குத்துக்கள் மாதிரி ஒரு கல் நிற்க வச்சுருப்பாங்க. அப்புறம் தாழி, பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள், அப்புறம் சார்கோபேகஸ் எனப்படும் ஈம தொட்டிகள், இது எல்லாமே வந்து அப்போ இருந்த ஈம சின்னங்கள். ஈம சின்னங்கள்லாம் என்னது, எப்படிலாம் புதைச்சிருப்பாங்க, இதுக்குள்ளே புதைச்சிருப்பாங்க
தாழிகள் மூலமாக பறிச்சிருப்பாங்க. 2 கல் நட்டுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லை போட்டு படுக்க வச்சுட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்தது. அப்போது கொடக்கல் மற்றும் குடைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குடை வகையை சேர்ந்தது. தொப்பிக்கல், பத்திக்கல் இதெல்லாம் வந்து கேரளாவில் காணப்படும் ஈமச்சின்னங்களாக வந்து காணப்படுகிறது. மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்டு அதுக்கு மேலே டோர்மேன் ஈமச்சின்னங்கள் வந்து நினைவு சின்னமாக வந்து நிறுவப்பட்டிருக்கும். சிஸ்ட்ன்றது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை. இது வந்து 4 புறமும் வந்து கற்பாலங்களை மண்ணை வந்து தோண்டிடுவாங்க. இப்போ புதைக்கிற மாதிரி தோண்டிட்டு 4 பக்கமும் வந்து அந்த அளவுக்கு வந்து கற்பாலங்களை வந்து நிறுத்திடுவாங்க. அதுக்கு நடுவில் பாடி வச்சு மூடிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்கப்படும் முறை. ஹர்னு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஹர்னுனா என்னென்னா மண்பாண்ட ஜாடிகள் இறந்தவங்களை வந்து இதுக்குள்ளேயே போட்டு புதைச்சிருவாங்க. அப்புறம் அது வந்து சார்கோபேகஸ் என்ற சுட்ட களிமண்ணால் சவப்பெட்டி போன்று. ஹர்னுனா அந்த மண் பாண்டத்தில் இது பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து சார்கோபேகஸ் வந்து கொஞ்சம் அகலமாக வந்து ஒரு ஜாடி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே சுட்ட ஜாடி அதுக்குள்ளே போட்டு புதைச்சிருவாங்க. அடுத்தது வந்து இவற்றுக்கு சில சமயங்களில் வந்து சில சமயங்களில் பல கால்களை வைத்தும் தயாரிப்பார்கள். இதுக்கு அந்த சார்கோபேகஸ் கீழே வந்து நிறைய கால்கள் ஒரு தாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் மென்ஹீர் என்பவை வந்து புதைத்ததுக்கான நினைவு சின்னம் போல் வந்து நடப்படும் ஒரு நினைவு தூண் தான் மென்ஹீர். இது எல்லாமே பின்னாடி வந்து அந்த ஃபிகரில் வந்து கொடுத்துருப்பாங்க. கல்லறைன்னு பார்க்கும்போது கர்த்திட்டைகள் போர்ட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துளை வந்து என்னென்னா அவர்கள் நுழைவாயில் போல் வந்து அதை பயன்படுத்தி அந்த ஆன்மா வந்து அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து திரும்ப அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் பேய் படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. நடுகற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக வந்து கட்டப்பட்டிருக்கும். இது வந்து நடுகள் மரபு இரும்பு காலத்திலோ அல்லது முன்போ வந்து அதை வந்து தொடங்கி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்புன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இரும்பு கால மக்கள் வந்து வேளாண்மையை மேற்கொண்டார்கள். ஆடு மாடு வளர்த்தார்கள். அவங்க அதான் எல்லாமே திணை நெல்லும் எல்லாமே பயிரிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் தான் வரும். சும்மா லைட்டாக பார்த்துங்க. பழனிக்கு அருகே உள்ள பொருந்தலிலும் ஈம சின்னங்கள் நெல்லை வைத்து புதைத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழனிக்கு அருகே இருக்கிற ஈம சின்னம் ஓகேங்களா, அது வந்து நெல்லை வச்சு புதைவதற்கான சான்றுகள் வந்து கிடைத்திருக்கு. எங்கே பொருந்தல். இப்போ நம்ம பார்த்தோங்கல்ல மென்கீர்னா ஒரு நிறைய கல் வந்து கொட்டிருப்பாங்க. தாழிகள் வச்சு மூடின ஒரு கல்லறை. கல்வட்டமும் நெடுங்கலமும் கொண்ட இதோ வந்து கல்லறை தான். இது வந்து ஈமத்தொட்டி. கற்திட்டை இது வந்து மண்ணால் வந்து அந்த கற்திட்டை வச்சு மூடிடுவாங்கன்னு சொன்னால அந்த சிஸ்ட்டு. இது வந்து கற்திட்டை அந்த ஹோல் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியாக வந்து ஆன்மா வெளியே வந்து போகிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து கொடக்கல். இதெல்லாம் கேரளாவில். இது தொப்பிக்கல்லும் கேரளாவில், பத்திக்கல்லும் கேரளாவில். இப்போது இதுதான் சார்கோபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. பல கால்கள் கொண்டு காணப்படுகிறது. ஓகேவா, 4 கால் அந்த மாதிரி பல கால்கள் கொண்டு காணப்படுகிறது. ஸோ இரும்பு கால சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தில் வந்து வேளாண்மை சமுதாயங்கள் வந்து ஆடு மாடுகளை வந்து வேட்டையாடி உணவு சேகரிப்போர்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து உலோக வேலை செய்கிறவங்க எல்லா வேலை செய்கிறவங்களும் வந்து இந்த காலத்தில் இருப்பாங்க. இது எல்லா புக்லேயும் வரது தான். ஸோ அதே பேசிக் ரிட்டன் தான் நம்ம ஆல்ரெடி நடத்துனது அப்படி இதில் வரும். முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டது எல்லாமே இந்த இதில் வரும். மட்பாண்டங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சமையல் பொருட்களை சேமிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் பாண்டங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதுங்க. அதுக்காக வந்து இதை ஏற்படுத்துகிறாங்க. இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும் பார்க்கும்போது பெருங்கற்கால கல்லறைகள் வந்து ஈம பொருட்களாக வந்து இரும்பு பொருள் தான் இருந்தது. இந்த வாள், குறுவாள், கருவி, கோடாரி, உளி, விளக்கு இதெல்லாம் வந்து முக்காலிகள் இதெல்லாம் வந்து அப்போ வந்து கிடச்சிருந்தது. அதன் பிறகு வந்து அந்த பாருங்கள் அந்த கருப்பு சிவப்பு பானைகள் வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து கிடைச்சிது. அடுத்தது வந்து அந்த பாக்ஸ் மாதிரி அந்த வெண்கல கிண்ணம் அது வாளும் கத்தியும் அந்த இரும்பாலான இது வந்து 2வது வந்து ஆரோவில் வந்து ஈம சின்னங்கள் கிடைத்த வெண்கல கிண்ணம். இது வந்து புதுச்சேரியில் வந்து கிடைக்குது. இது வந்து அந்த வாள், கத்தி, இரும்பு அந்த இதுவெலாம். ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம பார்த்துருக்கிறது. இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த லெசன் ஒரு 2 வாட்டி ரீட் விட்டிங்கன்னா உங்கள் மண்டையில் போய் நல்லா உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த புக் பேக்கில் இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஆர்.